விசித்ரா. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் பின்னணி பாடகரான ஹரிஷ் ராகவேந்திரா. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி. அழகிய தீ என்னை வாட்டுகிறாயே, தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். என் நதியே என் கண் முன்னே பற்றி போனாய், பான்மழையாக என்னை தேடி அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தே. தென்னிந்திய மொழியில் பல நூறு பாடல்களை பாடியுள்ள ஹரிஷ் ராகவேந்திராவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் இசையமைப்பாளரான வித்யாசாகர். வாசகி வாசகி வள்ளுவன் வாசுகி. இவருக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு அடையாளத்தை பெற்றுத்தந்த பாடல்னா அது பாரதி படத்தில் இடம்பெற்றிருந்த நிற்பதுவே நடப்பதுவே என்று தொடங்குகின்ற பாட்டு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தான். தன்னுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்கு இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இருக்கிறது என்று சொல்கின்ற ஹரிஷ் ராகவேந்திரா தன்னுடைய இசை பயணத்திலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. உங்களுக்கு மகாகவி பாரதியாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவரால் தான் பிற்காலத்தில் நான் வந்து ஒரு சிங்கராக வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகிறேங்கிறத நான் நினச்சே பார்த்ததில்லை. அந்த பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? இயக்குனர் திரு ஞான ராஜசேகரன் அவர்கள் வந்து ஒரு பேப்பரை கொண்டாந்தார். அதில் இந்த லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு, சார் லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, யார் எழுதுனதுன்னு கேட்டேன். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ. ஆனால் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வைரலாக அந்த பாட்டு போச்சு அப்படின்னோடனே மறுபடியும் நான் ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ஆசி வாங்கிறதுக்காக போனேன் பிரசாத்க்கு. அப்போ சொன்னார், அதுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு பக்கம் காரணமா? ஆமாம், டெஃபினெட்லி. அப்புறமும் வந்து கொஞ்சம் ஒன்றும் பெருசாக வரல. சாங்ஸ் வரும். கீரவாணி சாருக்கு நான் கொண்டாட்டம்ங்கிற படத்தில் பாடினேன். சில சமயம் பேர் தப்பாக போட்டுருவாங்க. அந்த கொண்டாட்டம் படத்தில் ரவிக்குமார் சார் படம் அது. ஹாரிஸ் ஜெயராஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு காட் ஃபாதர்னு அவர் சொல்லலாம். டெஃபினெட்லி. அழகிய தீயை வந்து அது ட்ரை பண்ணது. இன்ஃபேக்ட் அது இன்னும் ஹையாக இருந்தது அந்த பாட்டு முதல்ல. அதுக்கப்புறம் என்னவோ ப்ராபப்ளி மார்க்கெட் வேல்யூ உள்ள இன்னொரு சிங்கரை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான உறவு ஏற்பட்டது? முதற்கனவே. ஏன்னா அந்த முதற்கனவே வந்து அந்த ஆல்பம் முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. பல பேட்டிகளில் உங்களுடைய தலைவர் அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்லி. டெஃபினெட்லி. ஹாரிஸ் ஜெயராஜுக்கு அடுத்து உங்களை மிக அதிகமாக பயன்படுத்தியது யுவன் சங்கர் ராஜா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நான் முத்துக்குமார். நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில். அவர் வந்து பால்மகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். சோழியாய் என்னை சுழற்றினாய், சூழ்நிலை திசை மாற்றினாய், காணலாய் ஒரு காதல் கொண்டேன், கண்ணை குருடாக்கினாய். இந்த பாட்டை கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் முத்துக்குமார் ஃபோன் பண்ணார். தெலுங்குல நீங்கள் பாடினது எது பெஸ்ட்டு சாங் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ஹாரிஸ் அவர்களுக்கே அந்த கஜினி படத்தோடைய தெலுங்கு வெர்ஷன் நான் பாடினேன். ஹிருதயம் ఎక్కడున్నది, హృదయం ఎక్కడున్నది, నీ చుట్టూనే తిరుగుతున్నది. பின்னணி பாடல்களால் மட்டும் எப்படி எல்லா மொழியும் அவ்வளோ சுலபமாக கற்றுக்கொள்ள முடியுது? ஹிந்தியும் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன் சார். இப்போ மதுரம், தமிழில் வந்து மதுரம் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஆனால் தெலுங்குலேயோ கன்னடாலேயோ அதை பாடணுன்னா மலையாளத்துலேயோ மதுரம். நீங்கள் பாட ஆரம்பித்த காலகட்டத்தில் படத்துடைய இயக்குனர், தயாரிப்பாளர் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? வெகு சில இயக்குனர்களை தான் நான் வந்து அதில் சந்திச்சிருக்கேன். ஆனால் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வருவாங்க. அதில் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப பெரிய அளவு இருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபேக்ட் சர்க்கரை நிலவே பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணது மிஷ்கின் அவர்கள்.
விக்ரம் அவர்கள் வந்து ஆகாயச்சூரியனை எல்லாம் பண்ணி அப்புறம் அவருடைய ஒரு ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணார் அவர் சிங்கப்பூரில். அப்போ வந்து அவர் பாடினார். உங்களால் மறக்க முடியாத ரசிகர் யார்? லண்டனும் எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கோம். நான், கங்கைமரன் சார், 5-6 பேர் எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய காதல் பாட்டு பல இளைஞர்களுக்கு காதலிகளை பெற்றுக் கொடுத்துருக்கு. ஹரிஷுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கா? காதல் உங்களை காயப்படுத்திய தருணங்கள் இருக்கா? நிறையா இருக்கும் சார் சினிமாவில். என்னோட உச்சரிப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு தவமாய் தவம் இருந்த படத்தில் சேரன் சாருக்கும் ஆட்டோகிராஃபில் அவருக்கு நான் பாடின பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா. அதுக்கப்புறம் வந்து இந்த தவமாய் தவம் இருந்தில் ஒரு பாட்டை நான் பாடினேன். இதே மாதிரி மயக்கம் என்ன படத்தில் செல்வராகவன் வந்து என்னோட ஒரு வாய்ஸ் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ரெக்கார்ட் ஆச்சு என்னோடது. இசையமைப்பாளர்களில் தேவா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அந்த டைமில் நான் என்னோடய ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் வந்து அவர்கிட்ட வந்து நான் போய் சான்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இவனுக்கு வேறு வேலை போப்பேன். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் பாடாதது எந்த அளவு வருத்தத்துக்கு ஆளாக்கி இருக்குங்களே. +1 படிக்கும்போது தான் ரோஜா படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் பயங்கர சினிமா எந்தூசியாஸ்ட்டு, சினிமாவுடைய அத்தனை புள்ளி விவரத்தையும் கையில் வச்சுருப்பான். மணிரத்னம் படம் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்காருன்ட்டான். ஆனால் என்னமோ பாருங்கள், ஒரு டைம் அவருக்கு பாடக்கூடியது வாய்ப்புகள் அமையலை. கேட்டேன். ஒரு நடிகனாக முதல்ல காதல் காட்சியில் நடித்தது எப்படி இருந்தது? ஏன்டா வந்தோன்னு இருந்தது. இல்லாட்டி இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்ஈசினஸையும் டிஸ்கம்ஃபர்ட்டையும் அது க்ரியேட் பண்ணுது அந்த டைமில். அதை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறமா நடிக்க போயிட்டு ரெக்கார்டிங்க்கு போகும்போது திருப்பதி படத்துடைய படப்பிடிப்பில் அஜித் எப்படி உங்களோட பழகினார்? நிறைய விஷயங்கள் பேசுவோம் இந்த பிரேக் டைம்லலாம். விஜய் உங்களுடைய பள்ளி தோழர். பள்ளிக்கூட காலத்தில் அவரோட உங்களுக்கு இருந்த அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து நான் அவர் ஒரு ப்ரீஃப் ஒரு 3 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்தார். அதுக்கப்புறம் நான் வந்து ஐ லாஸ்ட் டச். அதுக்கப்புறம் அவர் அந்த சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்பேன்னு ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதை நான் சுஷீலாமாவோடையே 2-3 தடவை ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன், எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றார்.